Welcome to everyone. In this video, we are going to see a new topic, that is conjunctions, and the three categories of conjunctions, that is coordinating conjunctions, subordinating conjunctions, and correlative conjunctions namely. And we are also going to see about the conjunctions with its definitions and with proper examples. And we are also going to see about meanings of three new words. வணக்கம், நான் உங்கள் ஜெயச்சந்திரன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். அந்த டாப்பிக்கோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஜங்ஷன்ஸ். அதனுடைய பேர் வந்து கன்ஜங்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த கன்ஜங்ஷன்ஸோட 3 வகைகள் பார்க்க போகிறோம். அந்த வகைகளுடைய டெஃபினிஷன் அப்புறம் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் நம்ம பார்க்குற மாதிரி 3 நியூ வேர்ட்ஸ், அதனுடைய நியூ மீனிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். Now look at this slide, what I have given. I have given the definition for basically what is known as conjunction. Conjunction na enna appdin na indha slide la ungalku solliruken. Conjunctions are also known as linkers or link words. Linkers இணைப்பு சொற்கள், இணைக்கக்கூடியவை, இணைப்பு வார்த்தைகள், அதனுடைய இன்னொரு பேர் தான் கன்ஜங்ஷன்ஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுது? இட் இஸ் யூஸ் டு ஜாயின் வேர்ட்ஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். எதை ஜாயின் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது? ஜாயின் வேர்ட்ஸ், வார்த்தைகளையும், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்னால் என்ன? குழுவாக இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் அது இணைக்க பயன்படுகிறது. சரியா? அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா there are 3 type of conjunctions. அந்த கன்ஜங்ஷன்ஸில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. 3 categories we have. அது என்ன அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Now first we are going to see about coordinating conjunctions. Coordinating conjunctionsனால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Coordinating conjunctions link 2 group of words independently makes sense. இண்டிபெண்ட்லி மேக் சென்ஸ். 2 குழுவாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் தனித்தனியாக இருந்தாலே அவை பொருள் தரும். அந்த மாதிரி 2 குழுவாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து தனித்தனியாக இருந்தாலும் பொருள் தரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? கோஆர்டினேட்டிங் கனெக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். Now look at this slide, what I have given. I have given the examples for coordinating conjunctions. அந்த எக்ஸாம்பிள்ஸில் எதெல்லாம் இருக்கு பாருங்க. and, or, for, otherwise, so, but, yet, still, as well as. சரியா? மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 9 கொடுத்துருக்கோமா? இப்போ இந்த 9 கன்ஜங்ஷன்ஸுக்கும் தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். சரியா? ஆண்ட்னா என்ன? மற்றும்னு சொல்லுவோம் இல்லையா? ஆர் இல்லை என்றால், ரெண்டு கொடுத்துட்டு 2ல் 1 இல்லை, இது அல்ல அதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர். ஃபார், ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணத்தை சொல்வதற்காக நம்ம அந்த என்ன யூஸ் பண்ணுறோம்? ஃபார் யூஸ் பண்ணுறோம். அதர்வைஸ்னால் என்ன? இல்லை என்றால் அர்த்தம். ஸோ, ஆகையால், பட், ஆனால், yet, இன்னும், ஸ்டில், இதுவரையில்னு அர்த்தம். ஆஸ் வெல் அஸ், 2 ரீசன்ஸை சொல்லி அந்த ரீசன்ஸில் நம்ம குறிப்பிடும்போது அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆஸ் வெல் அஸ் யூஸ் பண்ணுறோம். Now look at this slide. இங்கே பாருங்கள், அதில் வந்து அந்த கன்ஜங்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். From this slide onwards, I will be explaining conjunctions with examples, proper examples. போன ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன்ஸை வந்து எக்ஸாம்பிள்ஸோடு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட் ஒன்று ஆண்ட்னா என்ன? மற்றும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அதற்கான உதாரணம் பாருங்கள். சபரி went to play cricket and he was waiting for his friend. சபரி வந்து கிரிக்கெட் விளையாடி போயிட்டான். மற்றும் he was waiting for his friend. அவன் அவனுடைய நண்பனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும். சபரி went to play cricket ஒரு தனியாக ஒரு சென்டென்ஸ் மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இண்டிபெண்ட்டாக அது கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. he was waiting for his friend. சரியா? he was waiting for his friend அதுவும் இண்டிபெண்ட்டாக தனியாக மீனிங் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் இருக்குது. 2 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸுமே தனியாகவே கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. அதை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? என்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து நான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்க்கு கொடுத்த டெஃபினேஷன்ஸோட பொருந்தி வருதா பாருங்கள். அடுத்தது பாருங்கள். ஆர்னா என்ன?
ரெண்டு சாய்ஸில் ஏதாவது ஒன்று. பென்னி வில் பை ஐஸ்கிரீம் ஹார் யூ வில் பை சாக்லேட். பென்னி வந்து ஒன்று ஐஸ்கிரீம் வாங்குவான், இல்லைன்னா என்ன வாங்குவான், சாக்லேட் வாங்குவான். ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்குவான். இந்த சென்டென்ஸையும் பாருங்கள். பென்னி வில் பை ஐஸ்கிரீம் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸு, அது இண்டிவிஜுவலாகவே கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். ஹீ வில் பை ஐஸ் சாக்லேட், இல்லைன்னா அவன் என்ன வாங்குவான், சாக்லேட் வாங்குவான். சரியா? மூணாவது பாருங்கள். ராஜா வாஸ் ஹங்க்ரி ஃபார் தட் ஹி ஏட் 2 இட்லிஸ். சரியா? ராஜா வந்து ஹங்க்ரியாக இருந்தான், அதற்காக ஹி ஏட் 2 இட்லிஸ், அவன் 2 இட்லி சாப்பிட்டான். இங்கே பாருங்கள், ராஜா வாஸ் ஹங்க்ரி தனியான ஒரு வாக்கியமாக நம்ம எடுத்துக்கலாம், கம்ப்ளீட்டாக மீனிங் கொடுக்குது. தட் ஹி ஏட் 2 இட்லிஸ் அதையும் நம்ம என்ன பண்ணலாம், தனியாக ஒரு வாக்கியமாக எடுத்துக்கலாம், கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்குது. அதை ரெண்டத்தையும், அந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய 2 சென்டென்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? Now look at this slide what I have given there. அதோடைய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸோட கண்டினியூவேஷன் தான். ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம், அதர்வைஸ் இல்லை என்றால் அப்படின்னு வருதா. கோகுல் வில் பை ஷர்ட் அதர்வைஸ் he will buy டிஷர்ட். கோகுல் வந்து ஒன்று என்ன பண்ணுவான், ஷர்ட் வாங்குவான், இல்லைன்னா என்ன பண்ணுவான், டிஷர்ட் வாங்குவான். ஸோ ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று. சரியா? ஸோ ஆகையால் என்ன சொல்கிறாங்க, ஹரீஷ் லைக் த காஸ் ஸோ ஹி பாட் இட். ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கோகுல் வில் பை டிஷர்ட் தனியான ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸு, இண்டிபெண்ட் மீனிங் கொடுக்குது. ஹீ வில் பை டிஷர்ட், கோகுல் வில் பை ஷர்ட், ஹீ வில் பை டிஷர்ட். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள். இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறோம். சரி, அதர்வைஸ்ன்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். ரெண்டாவது பாருங்கள், ஹரீஷ் லைக் த கார். இது வந்து ஒரு தனியான ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸு. ஹீ பாட் இட், இதுவும் தனியாக கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸு. இது ரெண்டத்தையும் நம்ம எதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம், ஸோ அப்படின்னு. சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், மூணாவது சென்டென்ஸு. ஜோதி மஸ்ட் ஹரி ஷீ வில் மிஸ் த ட்ரெயின். ஜோதி மஸ்ட் ஹரி, ஜோதி அவசரமாக கிளம்பணும், அதர்வைஸ் இல்லை என்றால் ஷீ வில் மிஸ் த ட்ரெயின். ஜோதி மஸ்ட் ஹரின்றதும் இண்டிபெண்ட்டாக கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம். சரியா? ஷீ வில் மிஸ் த ட்ரெயின் அப்படின்றதும் இண்டிபெண்ட்டாக ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம். இது ரெண்டுத்தையுமே நம்ம எதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம், அதர்வைஸ் அப்படின்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறோம். Now look at this slide what I have given. இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கன்ஜங்ஷன்ஸ், பட், எட், ஸ்டில், ஆஸ் வெல் அஸ். இந்த 4 கன்ஜங்ஷன்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பட், ஆனால். ஜகன் லைக்ஸ் ஐஸ்கிரீம் பட் இஸ் ஹேவிங் ஃபீவர் நவ். ஜகனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஆனால் he is having fever now. அவனுக்கு இப்பொழுது ஃபீவர் இருக்குது. இதை வந்து பாருங்கள், ஜகன் லைக்ஸ் ஐஸ்கிரீம், இட்ஸ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ், இண்டிபெண்ட் சென்டென்ஸ் which gives complete meaning. அதே மாதிரி he is having fever now, அதுவும் என்னது, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் சென்டென்ஸ். இது ரெண்டத்தையுமே நம்ம எதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம், பட்ன்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். எட் பாருங்கள், செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, டைம் இஸ் 7 o'clock now yet the movie not started. இல்லையா? என்ன சொல்கிறாங்க, மணி 7 ஆச்சு, இன்னும் படம் ஆரம்பிக்கல. டைம் இஸ் 7 o'clock now, இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். த மூவி நாட் ஸ்டார்டட், இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். இது ரெண்டத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், எட்டுன்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறோம். சரியா? அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டில் இட் இஸ் லேட் நைட், பின்னிரவு ஆகிப்போச்சு, இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். இட் ரெயின்ஸ் ஹெவி, இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த 2 இண்டிபெண்ட் சென்டென்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், எதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம், ஸ்டில்லை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். சரியா? ஆஸ் வெல் அஸ், ஆஸ் வெல் அஸ் 2 பேர், 2 விஷயம், 2 காரணத்தை குறிப்பிடுறோம். ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ரேங்க், அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆஸ் வெல் அஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரிஷிகா ஆஸ் வெல் அஸ் கவிதா ஆர் இன்னசென்ட். ரிஷிகா கவிதா 2 பேர் எடுத்துக்கிறோம். ரிஷிகாவும் இன்னசென்ட்டு, கவிதாவும் இன்னசென்ட்டு. ஸோ என்ன சொல்கிறோம், இவர்கள் 2 பேருமே குற்றமற்றவர்கள், நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ we are done with the first part of conjunctions, that is coordinating conjunctions. அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? coordinating conjunctions வந்து இண்டிபெண்ட்டாக கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய வேறு வாக்கியங்களை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜாயின் பண்ணுறது, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். Now look at this definition for subordinating conjunctions. Subordinating conjunctions are used to join subordinate or dependent clause to main clause. ஒரு சென்டென்ஸில் வந்து ரெண்டு விதமான கிளாஸ் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன? சபார்டினேட் கிளாஸ் ஆர் டிபெண்டன்ட் கிளாஸ் டு மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வேறு மாதிரி கூட சொல்லலாம். இண்டிபெண்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இதில் வந்து இண்டிபெண்ட் கிளாஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். டிபெண்டன்ட் கிளாஸோட இன்னொரு பேர் தான் சபார்டினேட் கிளாஸ். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஜங்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஜாயின் சபார்டினேட் ஆர் டிபெண்டன்ட் கிளாஸ் டு மெயின் கிளாஸ். இந்த சபார்டினேட் கிளாஸ் இல்லை டிபெண்டன்ட் கிளாஸை வந்து மெயின் கிளாஸோட ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நமக்கு எது யூஸ் ஆகுது? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சபார்டினேட் கிளாஸ் இல்லை டிபெண்டன்ட் கிளாஸை வந்து மெயின் கிளாஸோட நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நமக்கு எது யூஸ் ஆகுதுன்னா சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ். சரியா? Now look at this slide number 11. சரியா? இதில் I have given the examples for subordinating conjunctions. அது என்னென்ன கொடுத்துருக்கோம்? when, though, although, since, until, till, after, as, before, if, unless, whereas, while, in case, as long as soon as much as, therefore, so that, because, as if, however. when அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, குறிப்பாக ஒரு நேரத்தையோ இல்லை ஒரு நாளையோ ஒரு காலத்தையோ குறிப்பிடுவதற்கு when அப்படின்ற அந்த கன்ஜங்ஷன் யூஸ் ஆகுது. though, although இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான அர்த்தம் தான் வரும் ஏறக்குறைய. இருந்த போதிலும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் நமக்கு என்ன யூஸ் ஆகுது? though, although யூஸ் ஆகுது. மூணாவது சின்ஸ்னால் நம்ம தமிழில் சொல்கிறதுனா என்ன சொல்லலாம்? இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் லிமிட்டை பாஸ்டில் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் லிமிட்டை சொல்லி அந்த டைமில் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம சொல்கிறோமா இல்லையா? அது வந்து சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? சின்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அன்டில் அதுவரையில். அன்டில்னா என்ன? அதுவரையில். ஒரு டைம் லிமிட்டை சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வர சொல்கிறதுக்கு அன்டில். சரியா? டில் ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்டை சொல்லிட்டு அது அந்த டைம் லிமிட் முடிகிற வரைக்கும் சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? டில் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் பிறகுன்னு அர்த்தம். ஆஸ் போலன்னு அர்த்தம். சரியா? பிஃபோர் முன்னால்னு அர்த்தம். இஃப்னா என்ன? கண்டிஷன், இருந்திருந்தால். அன்லெஸ் இல்லை என்றால். வேரஸ் போலன்னு அர்த்தம். வைல் ஒரு விஷயம் கண்டினியூஸாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம குறிப்பிடுவதாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வைல் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ்ன்றது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது? இன்கேஸ்னால் என்ன? எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது? ஒரு குறிப்பிட்ட ரீசனை பற்றி நம்ம குறிப்பிடுவதற்கு நமக்கு இன்கேஸ் யூஸ் ஆகுது. ஆஸ் லாங்னா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா டைம் லிமிட்டை, நேரத்தை குறிப்பிடுவதற்கு நமக்கு லாங்கஸ்ட் யூஸ் ஆகுது. ஆஸ் சூன் அஸ் உடனேன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆஸ் மச்சஸ் அளவை குறிப்பதற்கு ஆஸ் மச்சஸ். இல்லை வேறு எதை குறிப்பிடுவதற்கும் ரெண்டு விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆஸ் மச்சஸ் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். தேர்ஃபோர் ஆகையால், ஸோ தட் அதனால், பிகாஸ் ஆகையால். ஒரு காரணத்தை சொல்லி அந்த காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு அதை பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம பிகாஸ் யூஸ் பண்ணுறோம். ஆஸ் இஃப் போல, ஹவவர் எப்போதும் போல. சரியா? ஓகே. இந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் புரியலைன்னா தயவு செஞ்சு டவுட் கேளுங்க. யூ கேன் டைரக்ட்லி ரிங் டு மை நம்பர் அண்ட் யூ கேன் ஆஸ்க் த டவுட்ஸ். இப்போ வாட் ஐ ஹவ் கிவன் in this slide I am going to explain the subordinating conjunctions with proper examples. போனதில் வந்து subordinating conjunctions மட்டும் நான் கொடுத்துருந்தேன். இந்த ஸ்லைடில்
சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை வந்து கரெக்டான எக்ஸாம்பிள்ஸோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் when I was 8. நான் எழுத ஆரம்பித்தேன். எப்போது? when I was 8. சரியா? நான் 8 வயதிலிருந்து நான் என்ன பண்ண எழுத ஆரம்பித்து விட்டேன். ஸோ வென்ன்றது அந்த இடத்துல என்ன குறிப்பிடுது? ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் லிமிட்டை பற்றி குறிப்பிடுவதற்கு நமக்கு பயன்படுது இல்லையா? ஹீ வெண்ட் அவுட். ரெண்டாவது பாருங்கள். ஹீ வெண்ட் அவுட் தோ இட் வாஸ் ரெய்னிங். நான் சொன்னல இருந்த போதிலும், அந்த இருந்த போதிலும் அதை பற்றி குறிப்பிடுவதற்கு நமக்கு என்ன யூஸ் ஆகுது? தோ யூஸ் ஆகுது இல்லையா? மழை பெய்து கொண்டு இருந்த போதிலும் அவன் என்ன பண்ணான்? வெளியே கிளம்பிட்டான். சரியா? மூணாவது பாருங்கள். ஐ என்ஜாய்ட் த ஹாலிடே ஆல்தோ இட் இஸ் வெரி ஹாட். நான் விடுமுறையை என்ஜாய் பண்ணேன். எப்படி இருந்தாலும், சூடாக இருந்தாலும். ஸோ என்ன சொல்லுது? சூடாக இருந்த போதிலும் நான் வந்து என்னுடைய விடுமுறையை என்ஜாய் பண்ணேன். ஐ பீன் இன் சென்னை சின்ஸ் 1980. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? சின்ஸ்ன்ற வார்த்தைக்கான விளக்கம் ஒரு டைம் லிமிட் பாஸ்டில் அதை சொல்லிவிட்டு அதில் இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? சின்ஸ். ஐ பீன் இன் சென்னை சின்ஸ் 1980. 1980 இருந்து இருந்துன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் நமக்கு எது யூஸ் ஆகுது? சின்ஸ் யூஸ் ஆகுது. 1980 இருந்து நான் சென்னையில் இருக்கேன். ஐ வெயிட். அடுத்தது ஐ வெயிட் அன்டில் இஸ் அரைவல். அதுவரையில். அன்டில்னா இந்த இடத்துல என்ன மீனிங்? அதுவரையில். ஐ வெயிட் அன்டில் இஸ் அரைவல். அவன் வரும் வரையில் நான் காத்து கொண்டு இருந்தேன். அடுத்தது பாருங்க. ஐ வாஸ் ஒர்க்கிங் டில் நைட். ஒரு லிமிட்டை சொல்லிட்டு அதுவரையில் சொல்றதுக்கு டில் யூஸ் ஆகுது. ஐ வாஸ் ஒர்க்கிங் டில் நைட். ராத்திரி வரையில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சரியா? ஐ ஹேட் கப் ஆஃப் டீ ஆஃப்டர் லஞ்ச். பிறகு. லஞ்ச் ஆஃப்டர்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் ஆகுது? பிறகுன்னு அர்த்தம் ஆகுது. லஞ்சுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன்? டீ குடித்தேன். ஓகேவா? Now look at this slide number 13. அதனுடைய கண்டினியூவேஷன், அந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸோட கண்டினியூவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். he arrived as we are leaving. நாங்கள் கிளம்பும் போது அவன் வந்தான். ஸோ அந்த he arrived, we are leaving, அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு as யூஸ் ஆகுது. the film started before we reached there. நாங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி. பிஃபோர்னா என்ன? முன்னாள்னு அர்த்தம். we reached there. I will meet him if he comes there. அவன் வருவதாக இருந்தால் நான் அவனை சந்திப்பேன். இஃப்னா இந்த இடத்துல என்ன? கண்டிஷன். அதுக்கடுத்து பாருங்கள். we can go by car unless you prefer to walk. இல்லை என்றால், உனக்கு நடக்க விருப்பம் இல்லை என்றால் நம்ம என்ன பண்ணலாம்? காரில் போகலாம். சரியா? அதுக்கடுத்தது பாருங்கள். ராம் இஸ் டால் whereas his brother is short. ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? கனெக்ட் பண்ணுறோம். ஒரு கண்டிஷன் என்ன? ராம் வந்து உயரமாக இருக்கான். இன்னொரு கண்டிஷன் என்ன? அவனுடைய பிரதர் வந்து எப்படி இருக்கான்? ஷார்ட்டாக இருக்கான். ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்கள். ஐ met my friend while I was walking. நான் நடந்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய நண்பனை சந்தித்தேன். சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? while யூஸ் பண்ணுறோம். ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் பேட் வெதர் மேட்ச் வில் பி கேன்சல்டு. காரணம் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்? நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்? ஒரு காரணத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் இன் கேஸ் அதை யூஸ் பண்ணுவோம். மேட்ச் வந்து கேன்சல் ஆச்சு. எதனால் கேன்சல் ஆச்சு? பேட் வெதர், மோசமான காலநிலையினால மேட்ச் வந்து கேன்சல் ஆச்சு. ஓகே. நவ் லுக் அட் திஸ் ஸ்லைட். இதில் வந்து பாருங்கள். ஆஸ் லாங் அஸ்ல ஆரம்பித்து அப் டு ஸோ தட் ஐவ் எக்ஸ்பிளைன்டு. ஆஸ் லாங் அஸ்ல ஆரம்பித்து ஸோ தட் வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன். ஆஸ் லாங் அஸ் சச்சின் பிளேஸ் இந்தியா ஹேவ் எ சான்ஸ் டு வின். சச்சின் விளையாடுகிற வரையில். ஸோ அந்த இடத்துல ஆஸ் லாங் அஸ். லாங்னா அந்த இடத்துல ஒரு டைம் லிமிட்டை சொல்லிட்டேன். சச்சின் விளையாடுகிற வரையில் இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆஸ் சூன் அஸ் த கெஸ்ட் அரைவ் த ஈவென்ட் ஸ்டார்டட். சூன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அப்படின்னு அர்த்தமாகுது. சரியா? கெஸ்ட்டுங்க வந்த உடனே என்ன ஆச்சு? அந்த ஈவெண்ட்டு ஆரம்பிச்சிருச்சு. மூணாவது. தே எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட் ஆஸ் மச் as we do. போல அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தமாகுது. எங்களைப் போலவே அவர்களும் முடிவை எதிர்பார்த்து இருக்கிறார்கள்.
நாலாவது அவர் டீம் won the மேட்ச் therefore we had 2 points. தேர்ஃபோர்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஆகையால்னு அர்த்தம் ஆகுது இல்லையா? அதுக்கு அடுத்து பாருங்க, த ஐஸ்கிரீம் வாஸ் டூ கோல்ட் ஸோ தட் கிட்ஸ் கேன் நாட் ஈட். ஸோ தட் அதனால்னு அர்த்தம். ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப குளிராக இருந்த காரணத்தினால் குழந்தைகளால் சாப்பிட இயலவில்லை. ஓகே, நவ் லுக் அட் திஸ் ஸ்லைட் வாட் ஐவ் கிவன். மொத்தம் 3 கன்ஜங்ஷன்ஸ்க்கு நான் இந்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பிகாஸ், செகண்ட் ஒன் as if, தேர்ட் ஒன் however. ஃபர்ஸ்ட் ஒன் பிகாஸ், ஆகையால். ஹீ பாட் த கார் பிகாஸ் ஹீ லவ்ட் இட். அவன் கார் வாங்கினான் ஏன்னா அவன் அந்த காரை ரொம்ப விரும்புகிறான். ரெண்டாவது, ஹீ பிஹேவ்ஸ் as if he is very rich. as if ஒன்றை போல அப்படின்னு அர்த்தம். ஹீ பிஹேவ்ஸ், அவன் ஒரு பணக்காரனை போல பிஹேவ் பண்ணான். மூணாவது, he has money however he is not happy. இருந்த போதிலும், அவங்கிட்ட காசு இருக்கு, இருந்த போதிலும் அவன் சந்தோஷமாக இல்லை. ஓகே, now listen. First we saw about coordinating conjunctions. Second we saw about subordinative conjunctions. And third we are going to see about correlative conjunctions. Now in this slide what I have given the definition for correlative conjunctions. சரியா? correlative conjunctions. These conjunctions are always used in pairs. pairனா என்ன? ரெண்டு. இந்த conjunction வந்து தனியாக வராது. connect sentences that are related to each other. ஒன்று இன்னொன்னோட தொடர்பாக இருக்கும். அந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணது? கோரிலேட்டிவ். அதனால தான் அதனுடைய பேர்லேயே பாருங்கள் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. சரியா? Now look at this slide. I've given the examples. என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன்? neither nor, either or, not only but also, scarcely when, both and, no sooner than, such that. சரியா? neither nor. neither norனா என்ன? இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது. either orனா ரெண்டில் ஏதாவது ஒன்று. not only but also, not only இல்லை ஆனால். scarcely when, scarcelyனா என்ன? கொஞ்சமா. both and, no sooner than, உடனே ஆனால். such that, ஆகையால். சரியா? இப்போ இந்த கன்ஜங்ஷன்ஸ் வந்து எப்படி சென்டென்சஸை நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. Now look at the first one. He can neither speak English nor write English. அவனுக்கு இங்கிலீஷ் பேசவும் வராது எழுதவும் வராது. நான் சொன்னேன் இல்லையா, நெய்தர் நார். நெய்தர் நார்னா என்ன? நெகட்டிவ். இதுவுமே கிடையாது அதுவும் கிடையாது. ரெண்டாவது, she can have either tea or coffee. அவளுக்கு ஒன்று டீ இல்லை காஃபி, ரெண்டில் ஏதாவது ஒன்று. மூணாவது, he is not only handsome but also intelligent. அவன் அழகாக மட்டும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் என்ன? புத்திசாலியாகவும் இருக்கான். சரியா? நாலாவது, scarcely I reached the railway station when the train arrived. நான் அப்போ தான் என்ன பண்ணேன்? ரயில்வே ஸ்டேஷன் போனேன். அப்போ என்ன பண்ணுச்சு? ட்ரெயின் வந்தது. யூ கேன் பி போத் a ஸ்டூடெண்ட் அண்ட் a better citizen. போத்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? இரண்டும் அப்படின்னு சொல்கிற இடத்துல போத் யூஸ் ஆகுது. நீ எப்படி இருக்க முடியும்? ஒரு மாணவனாகவும் இருக்க முடியும், ஒரு நல்ல குடிமகனாகவும் இருக்க முடியும். சரியா? அதுக்கு அடுத்தது, no sooner the meeting was over then I left the place. no soonerனா இங்கே என்னென்னா நேரம், அதாவது டைமை குறிப்பிடுகிறது. no sooner the meeting was over, மீட்டிங் முடிஞ்ச உடனே then I left the place. Now as usual we are into the last part of the presentation, that is we are into the new words. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன 3 வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் keen, செகண்ட் ஒன் laborious, மூணாவது machiavellian. கீன்னா என்ன? ரொம்ப கவனமாகன்னு அர்த்தம். ரெண்டாவது, அது நம்ம வழக்கமாக சொல்கிறது. வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம்? கீன்னா என்ன சொல்லுவோம்? ரொம்ப கவனமாக. ஆனால் அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். டு எக்ஸ்பிரஸ் grief ஃபார் அ டெட் பர்சன். ஒரு நபர் இறந்து விட்டார் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கீன் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது லெபோரியஸ். லெபோரியஸ்னால் என்ன? நீடிங் மச் டைம் அண்ட் எஃபர்ட், ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் கிரேட் எஃபர்ட். ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு அதிகமான நேரமும் உழைப்பும் தேவைப்படுகிறதோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம குறிப்பிடும்போது லெபோரியஸ் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது மேக்கிவிலியன். லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இந்த வார்த்தையை நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணோம். மேக்கிவிலியன், யூஸிங் கிளவர் அண்ட் டிசீட்ஃபுல் ஸ்கீம்ஸ் டு அச்சீவ் வாட் ஒன் வாண்ட்ஸ், எஸ்பெஷலி இன் பாலிடிக்ஸ். அரசியலில் இந்த குள்ள நெறித்தனமான வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தரை திட்டமிட்டு கவுத்துடுறது, பிளான் பண்ணி ஒருத்தரை கவுக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி நம்ம சொல்லும்போது மேக்கிவிலியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அண்ட்
With this, we come to the end of the presentation. I hope that this presentation and this video is useful for you. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் என்னுடைய சேனல் விஜேபி லேர்னிங் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. பிகாஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்து தான் நாங்கள் வந்து எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.